அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் இந்த பேர் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பல புத்தகத்தை கூட படிச்சிருக்கலாம். அவர் பேர்ல திரைப்படம் கூட வந்திருக்கு. அதை தாண்டி மணியாச்சி அப்படின்ற ஒரு ரயில் நிலையத்துக்கு வாஞ்சி மணியாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவர் மிக சிறந்த ஒரு வீர தியாகம் செஞ்சிருக்காராம், அதனால அந்த பேர் வச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, வரலாற்றுல பல புனைவு கதைகள் உள்ளது. அது போலவே வாஞ்சிநாதன் உண்மையிலே சுதந்திர போராட்ட தியாகியா அல்லது ஆரியரோட கைக்கூலியா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. சில பேர் அவர் தியாகி நினைச்சிருக்கலாம், சில பேர் அவர் ஆரியோட கைக்கூலி நினைச்சிருக்கலாம். எது உண்மை அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். வாஞ்சிநாதன், அதாவது வாஞ்சிநாதன் ஐயர், இவர் 1886 திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தாரு. இவரோட உண்மையான பேர் சங்கரன். இவருக்கு சில கொள்கையில் தத்துவங்கள் பிடிச்சிருந்தால அந்த கொள்கையை ஈர்க்கப்பட்டு அவர் சங்கத்தில் சேர்ந்தார். அது என்ன சங்கம்னா அதுதான் பாரத் மாதா சங்கம். ஆமாம், இது ஒரு இந்துத்துவா சங்கம். இந்துத்துவா கொள்கையில் ரொம்ப ஈர்ப்பாக இருந்து சனாதனத்தை மதித்து சனாதனத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் தான் இந்த வாஞ்சி ஐயர். இந்துத்துவா சங்கங்களுக்கு பல வேலைகள் செஞ்சுட்டு வந்தார். 1906 இந்த வருடம் இந்தியாவில் சுதந்திர போராட்டங்கள்ன்றது ரொம்ப தீவிரமாக இருக்கு. இந்த பிரிட்டிஷார் எதிர்த்து பல இடங்களில் போராட்டங்கள் மும்முரமாக செஞ்சுட்டு வராங்க. அதே வேளையில் இந்த 1906 திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தவர் தான் ராபர்ட் வில்லியம் டுஸ்டு ஆஷ். இவர் தான் சுருக்கி ஆஷ் அப்படின்னு சொல்லுவோம். இவர் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் கலெக்டராக இருந்தவர் தான். ஆனால் ஆங்கிலேயர்கள் என்னதான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சாலும் ஒரு சில விஷயங்களை நமக்கு நல்லா செஞ்சிருப்பான்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இந்த தீண்டாமையை எந்த ஆங்கிலேயருமே ஆதரிக்கல, எல்லாமே எதிர்த்தாங்க. அதில் முக்கியமானவர் தான் இந்த ஆஷ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இவர் கலெக்டராக இருக்கும்போது இவருடைய அலுவலகத்தில் பல வேலைகளை இவர் உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. அங்கே ஏற்றத்தாழ்வுன்றது வெளிப்படையாக தெரியுத அவர் கவனிச்சிருக்காரு. இந்த ஏற்றத்தாழ்வு நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. சரி, இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக அவர் என்னென்ன வேலை செஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அவருடைய அலுவலகத்தில் இரட்டை பானை முறை தான் இருந்தது. வரலாற்றில் படிச்சவங்க நல்லாவே தெரியும். இந்த சாதிரியான ஒடுக்குமுறையில் இருந்தவங்களுக்கு ஒரு விதம் பானையும், இந்த உயர் சாதின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பானையும் இருக்கும். தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு பானையில் மட்டும் தான் குடிக்கணும். அவங்க உயர் சாதியினர் பானையில் குடிக்கக்கூடாது. உயர் சாதி பானையில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பானை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தான் தண்ணி குடிப்பாங்க. இந்த இரட்டைப்பானை முறையை நல்லா கவனித்து ஆஷ் அவர்கள் என்ன பண்ணார்னா, என்னோட அலுவலகத்தில் எல்லாரும் சரி சமதான் சொல்லிட்டு இந்த பானைகளை உடைச்சிட்டு ஒரே பானையை வச்சு அந்த இடத்துல உயர் சாதியினரும் அந்த பானையில் தான் தண்ணி குடிக்கணும், தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டியலின சமூக மக்களும் இந்த பானையை மட்டும் தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே பானையை அறிமுகப்படுத்தி வச்சாரு. இது எல்லாரும் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாயிடுச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் சாதிய பாகுபாடு இந்த சனாதனம் மக்களிடையே அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஆஷ் இப்படி பண்ணது இந்த இந்துத்துவா கொள்கை உள்ள இந்த பிராமணருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடுத்தது முக்கியமாக இந்த பட்டியலின சமூக மக்கள் ஒரு இடத்துலையும் சாப்பிடுவாங்க, பிராமணர்கள் எல்லாமே தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இதை கவனிச்சு ஆஷ் என்ன பண்ணாருன்னா, எல்லாருமே சரிசமம் தான், நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பிராமணர்களையும் இந்த உயர் சாதன வகுப்பு சொல்கிறவங்களையும் சமூக பட்டியலும் சொல்கிற இந்த தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒரே இடத்துல குறைச்சி சாப்பிட வச்சாரு. இது சுத்தமாக இந்த பிராமணருக்கும் இந்த உயர் சாதி சொல்கிறவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா ஆஷ் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த பிராமணர்லாம் கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள கோவத்துக்கு உச்சிக்கே போகிற மாதிரி ஒரு வேலை செஞ்சார். அது என்னன்னா, அந்த காலத்தில் குற்றால அருவியில் தாழ்த்தப்பட்டவர்கள் குளிக்கின்றது தடை போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்போ என்னன்னா, அந்த குற்றால அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை தாண்டி தான் அந்த குற்றால அருவி போகணும். இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த கோயிலை தாண்டி எங்கே போனாங்கன்னா கோயிலோட புனிதம் கேட்டுடும், கடவுள் கோச்சிப்பாரு. அதனால தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த கோயிலை தாண்டி குற்றாலத்தில் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஒன்று இருந்தது. இதை கேள்விப்பட்ட ஆஷ் என்ன பண்ணாருன்னா, அந்த தடையை நீக்கி எல்லா இடத்துலையும் எல்லாரும் சரிசமம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றால அருவியில் தாழ்த்தப்பட்ட மக்களை குளிக்க வச்சாரு. அந்த இடத்துல அவங்க செல்றதுக்கு அனுமதிச்சாரு. இது சுத்தமாக பிராமணருக்கு பிடிக்கல. அவங்க உச்சக்கட்ட கோபத்துக்கே போயிட்டாங்க. இந்த ஆஷோட தொல்லைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கலெக்டர் ஆஷோட மரணத்துக்கு முக்கிய காரணமான ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்னன்னா, ஒரு நாள் இரவு ஆஷும் அவருடைய மனைவியும் தன்னோட கோட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது பட்டியலின சமூக மக்கள் இருக்க இடத்துல இருந்து ஒரு அழுகுரல் கேட்குது. ஆஷ் உடனே வண்டி நிறுத்த சொல்றாரு. ஏதோ சத்தம் கேட்குது, கொஞ்ச நேரம் நிறுத்துங்கன்னு சொல்றாரு. அதற்கு அவருடைய வாகன ஓட்டி என்ன சொல்றாருன்னா, இல்லை ஐயா, நீங்க இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆஷ் கேட்கறாரு, என்ன ஆயிடுச்சு, அங்கே யாராவது கொள்ளையர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லை, இது தாழ்த்தப்பட்ட ஒரு பகுதி, நீங்க அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆஷ் கோபத்தை உச்சிக்க போயிட்டு இன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கீழே இறங்கி அங்கே போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல பிரசவ வலியால்
இந்த பட்டியலின சமூக பெண் ஒருத்தவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இந்த மாதிரி பிரசவ வலி, குழந்தை தலை திரும்பிடுச்சு, அதனால மருத்துவமனைக்கு இட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா இரவாயிடுச்சு, பாதை சரியில்லை, நம்ம வண்டியெல்லாம் கட்டிட்டு போகணுமா இருந்தால் அங்கே பிராமணர் பகுதி இருக்கு, அந்த வழியாக போனால் மட்டும்தான் வண்டியில் போக முடியும், நாங்கள் என்ன பண்ணு தெரியாமல் மூச்சுட்டு இருக்கோன்னு சொன்ன உடனே என்னுடைய வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணியை கூட்டிட்டு அந்த வண்டியில போகும்போது இந்த செய்தி கேள்விப்பட்ட அந்த பிராமணர் தெரு இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியா தான் அந்த வண்டி போயாகணும். அந்த பிராமணர் எல்லாமே ஒண்ணு கூடி தாழ்த்தப்பட்ட பெண் தன்னுடைய தெருக்குள்ள வந்துட்டா தன்னுடைய தெருவோட பவித்திரம் கேட்டுருணும், தன்னுடைய தெருக்களுக்கு தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிராமணர்கள் தடுத்துனாரு. ஆஷ் அவர்களை எதிர்த்து பேசினாரு. ஆனா மீண்டும் எல்லாருமே அந்த வண்டியை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த தடுத்து நிறுத்துற மிகப்பெரிய கூட்டத்துல முக்கியமான ஒரு ஆள் தான் வாஞ்சிநாதன். தொடர்ந்து அவருடைய பேச்சை கேட்காம ஆஷ் அவர்கள் எல்லாரையும் மிரட்டி அந்த தெரு வழியாவே அந்த கர்ப்பிணி பெண்ணை இட்டுட்டு போயிருந்தாரு. இட்டுட்டு போய் மருத்துவமனை செய்துட்டாரு. இதனால அந்த பிராமணர் தெருவுங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கோவத்துக்கு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட மற்ற பிராமணர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய கோவத்துக்கு போயிட்டு இந்த ஆஷை நம்ம எப்படியாவது கொலை பண்ணி தான் ஆகணும், இவருடைய செயல்பாடுன்றது இந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்காங்க. இந்த ஆஷ் அவர்களை கொலை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் வாஞ்சிநாதன் ஐயர். ஆமா, வாஞ்சிநாதன் அவர்களுக்கு வாவேசு ஐயர் மூலமா கலெக்டர் ஆஷ் அவர்களை கொல்வதற்காக துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்க. வாஞ்சிநாதன் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்று ஒரு மாதமா துப்பாக்கி சுடும் பயிற்சி செய்கிறாரு இந்த ஆஷ் அவர்களை கொலை செய்யறதுக்காக. ஒரு மாதம் பயிற்சிக்கு பின்பு மீண்டும் திருநெல்வேலிக்கு வந்து ஆஷ் அவரை கொள்றதுக்கு தக்க நேரம் வேணும்னு சொல்லி காத்திருக்காங்க. அப்பொழுதுதான் 1911 ஜூன் 17 ஆஷும் அவருடைய மனைவும் கொடைக்கானல்ல தன்னுடைய குழந்தைகள் படிக்கிறத அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போகணும். அப்போ கொடைக்கானல் போகணும்னா திருநெல்வேலியிலிருந்து மணியாச்சி ரயில் நிலையம் போகணும். அந்த மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து தான் கொடைக்கானல் போகணும். அந்த ஒரு எண்ணத்தால இவங்க ரயில் மூலயமா மணியாச்சிக்கு போறாங்க. இவங்க ஆஷ் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் போற அதே ரயில் பெட்டியில் தான் வாஞ்சிநாதன் அவர்களும் இவர் ஆஷை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் போறாரு. மணியாச்சி வந்தாச்சு. இப்போ அடுத்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் வரும். ஆனால் இவர் 10 மணிக்கு அங்கே போனதால சரி ஒரு மணி நேரம் இதிலே காத்துருக்கலாம்னு சொல்லி காத்திருக்காரு. அந்த நேரத்தில் தான் வாஞ்சிநாதன் அவர்கள் இந்த ஆஷை பார்த்து சுடுறாரு. சுட்ட உடனே தன்னை சுதாரிச்சு ஆஷ் அவர்கள் என்ன பண்றாருன்னா தன்னோட தொப்பி மூலயமா வாஞ்சிநாதனை தடுக்க முயற்படுறாரு. ஆனால் வாஞ்சிநாதன் அவர்கள் தொடர்ந்து சுட்டுறாரு. சுட்ட உடனே உயிருக்கு போராடுறாங்க. இந்த சத்தம் கேட்டவுடனே எல்லாம் அலறடிச்சு ஓடும் போது அப்போ ஆஷோட பாதுகாப்பு இருந்த காவாளிகள் எல்லாமே வாஞ்சிநாதன் துரத்திட்டு ஓடுறாங்க. வாஞ்சிநாதன் தொடர்ந்து ஓடும் போது வேற வழி இல்லாம அந்த ரயில்ல இருக்க ஒரு கழிவறையில பதுங்கிறாரு. இவரை எல்லாருமே காவாளிகள் எல்லாமே சுற்றி வளைச்சிடுறாங்க. கழிவறை உள்ளுக்குள்ளதான் இருக்க, நீ வெளியே வந்தால் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. அப்போ வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம கண்டிப்பாக வெளியே போனால் நம்ம மாட்டிப்போம், நம்ம இறந்துருவோம்னு சொல்லிட்டு. அதனால அவர் தன்னைத்தானே அதே இடத்துல வாயுள்ள துப்பாக்கி வச்சு சுட்டு இறந்துடுறாரு. ஆஷ் அவர்களையும் உடனே அங்கே மருத்துவமனைக்கு இட்டு போகணும்னு சொல்லிட்டு அதே ரயில் மூலயமா திருநெல்வேலிக்கு இட்டுட்டு போகும்போதும் அவரும் அங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரத்திலே இறந்து போயிடுறாரு. சரி, இப்போ இறந்த வாஞ்சிநாதன் அவருடைய உடல்ன்றது திருநெல்வேலிக்கு 3 மணிக்கு ரயில் மூலமா எடுத்துட்டு வராங்க. வாஞ்சிநாதனுடைய முழு உடலில் சோதனை போடுறாங்க. அப்போ அவருடைய பாக்கெட்ல ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறாங்க. அவர் ஏன் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கு முழு காரணமும் அந்த கடிதத்தில் இருக்கு. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் படிக்கிறேன், அதை நீங்களே கேளுங்க. அது கடிதத்தில் படித்து முடிச்சிட்ட பிறகு அவர் எதுக்காக கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு முழு காரணத்தையும் அவர் தெளிவாக சொல்லிடுறாரு. இதை பிறகு நீங்கள் சொல்லுங்க, அவர் ஆரியரோட கைக்கூலியா இல்லை சுதந்திர போராட்ட வீரரான்னு சொல்லிட்டு. ஆங்கில சத்துருக்கள் நமது தேசத்தை பிடுங்கிக் கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை காலால் மிதித்தும் துவம்சம் செய்தும் வருகிறார்கள். ஒவ்வொரு இந்தியனும் தற்காலத்தில் தேச சத்துருவாகிய ஆங்கிலேயனை துரத்தி தர்மத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட முயற்சி செய்து வருகிறான். உங்கள் ராமன், சிவாஜி, கிருஷ்ணன், அர்ஜுனன் முதலியவர்கள் இருந்து தர்மம் செய்ய அரசாட்சி செய்து வந்த தேசத்தில் கேவலம் கோமாமிசம் தின்னக்கூடிய ஒரு மிலேசனாகிய பஞ்சமனை முடிசூட்ட உத்தேசம் செய்து கொண்டு பெரும் முயற்சி நடந்து வருகிறது. அவன் எங்கள் தேசத்தில் காலை வைத்த உடனேயே அவனை கொல்லும் பொருட்டு 3000 மதராசிகள் பிரதிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனை தெரிவிக்கும் பொருட்டு கடையேனாகிய நான் இன்று இச்செயலை செய்தேன். இதுதான் இந்துஸ்தானத்தில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. இப்படிக்கு வாஞ்சி ஐயர். இதுதான் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தது. கேட்டிங்களா? இவர் முழுக்க சனாதனத்தை முன் வச்சு தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. இந்த கொலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷை எதுக்கு பண்ணாருங்கன்னா இந்தியாவை அடிமைப்படுறதால பண்ணலை,
இவர் தொடர்ந்து இந்த சனாதனத்துக்கு எதிராக இருக்காரு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக இருக்காரு, இந்த தாழ்த்த மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படின்ற ஒரே எண்ணத்தால் மட்டும்தான் ஆஷ் அவர்களை வாஞ்சிநாதன் அவர்கள் கொலை செஞ்சார். இந்த படுகொலை செய்யப்பட்ட ஆஷ் அவர்களை பாராட்டி இந்து நாளிதழையும் அயோத்தியாசர் பண்டித் அவர்கள் தயாரித்து வெளியிட்ட ஒரு பைசா இதழிலையும் கலெக்டர் ஆஷ் அவர்கள் மிகவும் இரக்கம் கொண்டவரும் மனிதநேயமிக்கவரும் சொல்லிட்டு புகழ்ந்து போற்றி பேசியிருக்காங்க. அப்படியேப்பட்ட ஆஷை தான் வாஞ்சிநாதன் அவர்கள் கொண்டு இருக்காரு. எதுக்காக? சனாதனத்துக்காக. இவர் ஆரியத்தோட கைக்கூலின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா இந்த கடிதம் தெரியுது. அதை நல்லா பாருங்க. ராமர், சிவாஜி, அர்ஜுனன் போன்றவர்கள் ஆட்சி செய்த தேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த சனாதனத்தை ஏற்றவங்க தான். அப்போ அவர்களை முன்மொழிகிறாங்கன்னா இவரும் இந்த இந்துத்துவா கொள்கையும் சனாதனத்தையும் ஏற்ற ஒரு ஆள் தான். அடுத்து என்ன சொல்றாருன்னா, மாட்டுக்கறி இறைச்சி சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு கீழ்த்தனமா பேசியிருக்காரு. அப்போ மாட்டுக்கறி அரசியல பேசுறவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு எண்ணத்துல இருக்க வாஞ்சிநாதன் அவர்கள் ஆரியத்தோட கைக்கூலியா தானே இருக்க முடியும். அவர் எப்படி சுதந்திர போராட்ட வீரராக இருக்க முடியும்? ஒருவேளை அவர் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னா அந்த நேரத்துல பிரிட்டிஷாருங்க சேர்ந்த எத்தனையோ ஆட்சியாளர்கள் இந்திய மக்களை கொடுமைப்படுத்தியும் துன்புறுத்தியும் கொலை செஞ்சாங்க. அவர்களை கொலை செஞ்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஆஷை மட்டும் குறி வச்சு கொள்வதற்கான நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தான் அவர் அந்த கடிதத்தில் சொல்லிட்டாரு. அவர் ஆரிய கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையா இந்த கடிதத்தில் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா சில பேர் இவரை வச்சு அரசியல் செய்யணும், இந்த RSS கும்பலுக்கு பாத்தீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் யாருமே இல்லை, அதனால இது போல ஆட்கள் எல்லாமே எடுத்து நாங்கள் சுதந்திர போராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு ஆஷை படுகொலை செஞ்ச அந்த மணியாச்சி ரயில்வே நிலையத்துக்கு வாஞ்சி மணியாச்சின்னு பேரே சூட்டியிருக்காங்க. இன்னும் பல பேருக்கு வாஞ்சிநாதன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் போல நினைச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது. அவர் முழுக்க முழுக்க ஆரியோட கைக்கூலி. சரி, எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்றீங்களா? பல புத்தகங்கள் ஆராய்ச்சி செய்தும் அந்த ஆஷோட படுகொலையிலே நீதிமன்றம் சொன்ன பல உத்தரவுகளின் பேரிலையும் மருத்துவர் ஜெயராமன் அவர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஆஷ் படுகொலையும் புனைவும் வரலாறுன்ற புத்தகம். இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இந்த ஆரிய கைகூலி செய்த ஒரு படுகொலையில. மக்கள் எல்லாமே நல்லா தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கணும். நமக்காக வரலாற்றில் கஷ்டப்பட்ட உண்மையான தலைவர் யார் அப்படின்னும் இந்த போலி பிம்பம் யாரும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு சென்று நம்மளுடைய வரலாற்றை நம்மளுடைய குழந்தைக்கு சொல்ல முடியும். அதனால இது போல பொய்யான, முக்கியமா இந்த RSS போன்றவங்களை பொய்யான தரல கட்டமைப்பாங்க. இந்த கட்டமைச்ச பிம்பங்களை உடைச்சா மட்டும்தான் நாளைக்கு வரலாற்றுல நமக்காக உண்மையா பாடுபட்ட தலைவர்கள் எல்லாமே நீடிச்சிருப்பாங்க. அதனால இது போல பொய்யான புனைவு கதைகளை இனிமேல் நீங்களும் மற்றவங்க சொல்லாதுங்க. வாஞ்சிநாதன் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. அப்பதான் வாஞ்சிநாதன் எப்பேற்பட்ட ஒரு ஆரியோட கைகூலின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரிய வரும். இப்போ நீங்க எல்லாருமே இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். வாஞ்சிநாதன் அவர்கள் உண்மையிலே சுதந்திர போராட்ட வீரர் தானா அல்லது ஆரியோட கைக்கூலியா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்திடுவோம். நன்றி.